கேரக்டரையும் இந்த கதையும் இந்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னா பல வருஷம் போராடி இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் சொல்லலாம். வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். இந்த சாரா படத்தில் நான் நிறைய படத்தில் கேரக்டர் சின்ன கேரக்டர் டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு வில்லனாக என்னை காண்பித்து எங்கள் டைரக்டர் தான், இயக்குனர் தான் என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்த மாரி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னே கூட வச்சுக்கலாம். நிறைய படம் பண்ணியிருக்கேன், பிதாமகன்லாம் கேரக்டர் பண்ணியிருக்கேன், டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன் நிறைய படங்களில். தேவ்னு ஒரு படம் கார்த்தி சார் படத்தில், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் வில்லனாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படம் பார்த்துருக்கீங்க, உங்களோட நல்ல விமர்சனமாக எங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எங்களுக்கு உங்களை நம்பியே தான் இந்த படத்தை முழுமையாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் யார்கிட்ட உதவியாளராக யார்கிட்டையும் இல்லை, தனிச்சாக சுயமாக பண்ணியிருக்காரு. இல்லை அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் இல்லை அது இல்லை சார், எப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். ஒரு கேரக்டர் ஒரு அப்நார்மலாக ஒருத்தன் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு தான் சார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணேன் சார். உங்கள் முயற்சிக்கு இல்லைன்னு பட் அதையாவது கற்றுருக்கலாம்ல. நீங்களே படம் பார்க்குறீங்க, நம்ம கஷ்டப்பட்டு வரோன்றத திரையில் காமிக்கும் போது அடுத்து படம் பண்ணணும், ஜெயிக்கணும்னு போகணும். இதோட போகணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி படம் பண்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி பாருங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் சார். பட் அதை மீறி எனக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் அது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதை என்னோட நாலேஜுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா யோகி பாபு பெரிய காஸ்ட், ரோபோ சங்கர் இறந்துட்டாரு, மலேசியா தங்குதலை வச்சிருக்கீங்க. எந்த இடத்துலையுமே நீங்க தான் ஃபுல்லா இன்ட்ரோலுக்கு மேலே நீங்க தான் உள்ள இருக்கிறீங்க சீன்ல ஃபுல்லா. இல்லை சார், கதைக்கு என்ன தேவையோ நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும் சார். நமக்கு கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு 4 ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க அப்படின்றத அந்த 4 ஆர்டிஸ்டுக்காக சீன் உள்ளே பண்ண முடியாது. நீங்கள் நாளைக்கு படம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் தப்பு. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும். நம்ம ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றதுக்காக 10 ஆர்டிஸ்ட்டும் சீனும் பண்ண முடியாது, 10 ஆர்டிஸ்டுக்காக கதையும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே கேள்வி. இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் போடணும்னு வரீங்க, தியேட்டரில் நீங்கள் வரீங்க, தியேட்டர் முதல்ல கொடுக்கறது வருதா இல்லையான்னு தெரியல. ஆனா தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. தியேட்டருக்காரன் ஏன் படத்தை வாங்க மாட்டான்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படின்னும் போது நம்ம தியேட்டருக்காரனுக்காவது யோசிச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும்ல. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க உதவி இயக்குனரா ஏன் போகணும் அப்படின்றது அங்க இருக்க நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்குதான். ஓகேவா? அதுக்குதான் அசிஸ்டண்டா போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும், அதை கத்துக்கணும்னு வாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம பணம் தான் நம்ம பண்ணிடலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. பணம் தான் யாருனாலும் பண்ணிடலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆகணும் அப்படின்றது தான் எங்கள் பத்திரிகையாளருடைய கருத்து. ஏன்னா படம் பார்க்கும்போது பெரிய மூத்த பத்திரிகைகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குதான். ஏன்னா அம்பிகா மேடம் சாவும் போது கூட லிப்டிக் அலையாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. என்னுடைய கற்பனைக்கு எட்டின மாதிரி என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேன் சார். ஆமாம், நான் அடுத்தவங்கள நான் ஒரு கிரியேட்டராக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி அதை நான் பண்ணணும்னு அதை நான் வெளிப்படுத்தணும்னு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு மேலே பப்ளிக் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோரி எடுக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் நம்ம வெளியே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே விஷயத்தை எதாவது எடுத்து பண்ணியிருக்கீங்களா இந்த சைக்கோக்காக? கல்லை தூக்கி புரியல சார். கல்லுங்க இப்போ நிறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல பட்டணம்லாம் கல்லை தூக்கி அடிச்சு சாவடிச்சாங்க. சைக்கோ இருக்காங்க தெரியுங்களா? ஸோ அதுல ஏதாவது பேசிக்கா எதாவது பண்ணீங்களா? இல்லை அப்படி பண்ணீங்களா? இல்லை சார், நானா இது இப்படி ஒரு கேரக்டரை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எந்த இதையும் சார்ந்து சரி இதை பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். இந்த கதை எடுக்க என்ன நோக்கம்? என்னது என்ன நோக்கத்துல எடுத்தீங்க? இந்த கதை என்ன நோக்கத்துல எடுத்தீங்க? அது கரெக்டா எடுத்தீங்களா? கரெக்டா உருவாக்கப்பட்டதா? இந்த கதை ஆக்சுவலாக நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவன்.
அதனால் வந்து அந்த கதைக்களத்தோட அதில் இருக்கிறதுனா நம்ம ஏதாவது கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து ஐடியா செட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கதைக்களத்தில் அதை எடுத்து அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். 12th எக்ஸாம் என் வாழ்க்கையை விட்டு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, அது ஏதாவது இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கலாம்ல, என்ன பண்ணீங்கன்னு காட்டிருக்கலாம்ல. 12th எக்ஸாமுக்கு அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த ஹெல்ப் பண்ணீங்க நீங்கள்? அது மென்ஷன் பண்ணவே இல்லையா? இல்லை, அந்த இடத்துல ஒரு இடத்துல டைலாக்ல ஒரு சீனில் சொல்லுவோம் சார், இது மாதிரி வந்து 12th எக்ஸாமில் வந்து அவங்க 2-3 இடத்துல அந்த டைலாக் அம்மாக்கிட்டையும் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து படிக்கும்போது ஒரு மூளைக்காய்ச்சல் வந்து அவங்களுக்கு அந்த படித்ததெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கு விஷுவலாக, ஆமாம் சார், விஷுவலாக இல்லை, ஏன்னா அதுக்கான டூரேஷன் இது பண்ணுறதுக்காக மாஸ்டர் கூட ஒரு 4-5 ஃபைட் அப்படி ஒரு அந்தத்துல பறந்து விட்டுருக்காரு. ரொம்ப வெட்டுக்கிளே சரக்கு அடிக்க வச்சுக்கிறீங்க. வெட்டுக்கிளே சொல்லு. வெட்டுக்கிளே மாஸ்டர் அந்த இதெல்லாம் கம்மியாயிட்டு இருக்குது, என்ன காரணம்? ஒரு உடம்பு ஏதாவது குறைக்கணும்னு குறைச்சிருக்காரா? அப்படி இல்ல படத்துல எக்ஸ்ட்ரா சங்கிலிலாம் போட்டுருந்தாரு. ஆமா, எதுக்காக? என்ன மாஸ்டர் திடீர்னு எது இல்ல அந்த சங்கிலிலாம் போட்டு எங்க எல்லாம் கழட்டி விட்டீங்க? 2 கையும் ஃபுல்லா போட்டுருக்கீங்களே, கம்மியா இருக்குன்னு கேக்குறாரு. கம்மியாக இருக்குதுன்னு கேட்டுருக்கீங்க. அதனால என்ன ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இதில் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதனால டாக்டர் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளோ போட்டிருக்கேன், 2.5 கிலோ மேலே போட்டிருக்கேன். 2.5 கிலோ போட்டிருக்கேன். கைட்டு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சரியான உடனே போட்டுக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன். பல முறை கூப்பிட்டேன் சார், பல முறை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன சொன்னாங்க அவங்க சைடில்? ஃபோனே எடுக்கலை சார், ஃபோனே எடுக்கலை. வாய்ஸ் மெசேஜும் பல வாட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு, பல வாட்டி கால் பண்ணியாச்சு. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நிறைய கதாநாயகர்கள் இது மாதிரி சொல்கிறாங்க, டேரக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது எங்கள் பேலன்ஸு சம்பளம் தரல அதெல்லாம் சொல்கிறாங்க. அது எதாவது இஷ்யூ இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி இஷ்யூ இல்லை சார். இல்ல நிறைய பேர் யோகி பாபுல கூட இருக்காருல்ல, அவரு கூட விஷ் பண்ணலையா? ஏதாவது படத்தை இது பண்ணலையா? இல்ல சார், ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டது சார், எல்லாத்தையும் பேசுனது, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறதில்ல, மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல, அதுக்கு அப்படியே விட்டுறாங்க. நான் சமீபத்தில் ஆடியோ லான்ச் வந்து யோகி பாபு சொன்னாங்க, என்ன படத்துக்கு கூப்பிட்றாங்க ஆனால் பாதி சம்பளம் தான் தராங்க, மீதி பேர் சம்பளமே தரல, நிறைய பேமெண்ட் நிற்குதுன்றார். ஒரு நீங்களும் பேமெண்ட்டு யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சார், நான் இதாக சொல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் மொத்த பணமும் பேமெண்ட்டும் கொடுத்தா தான் வந்து வருவார், ஷூட்டிங்கே வருவார். இப்போ நம்ம இன்னைக்கு ஷூட்டுனா இன்னைக்கு நேற்று பணம் வாங்குறதில்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நாள் அவரை கமிட் பண்ணுறோன்னா 5 நாள் பணம் பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட்டாக அவர் கொடுத்துட்றோம். இப்போ வந்து 2 நாள், இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன், இப்போ வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தா தான் 2 நாள் வருவார். அதுக்கப்புறம் வந்து 30 லட்ச ரூபா பேலன்ஸு மீதி பணத்தை கொடுத்தா தான் அடுத்த 3 நாள் வந்து படத்தை வருவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, பேட்டா மட்டும்தான் அன்னைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட எக்காரணத்தை கொண்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்தோடைய நடிகர் பணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல. நீங்க விஜய் ரசிகரா? நீங்க ஏன் இல்ல என்னன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அது வந்து கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு இப்ப கடைசியா நீங்க சாமி கும்பிடுறீங்க, அது ஓகே. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு, டார்ச் அடிக்கிறீங்க, கமலஹாசன் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் என்ன மென்ஷன் வச்சீங்க? இல்லை சார், நம்ம அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்நார்மல், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் இல்லை. அவர் எப்படின்னா அவன் மென்டலா இல்லை சைக்கோவா இல்லை எந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுலேயும் சேராத ஒரு கேரக்டர்ன்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு சீனை இது பண்ணாரு. அவன் வந்து இப்போ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. அந்த கேரக்டரோட இப்படி ஒரு எதுலேயும் சேராத ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக தான் விஜய் ரசிகர்ன்றதுனால அப்படி ஒரு அந்த இதை வச்சு இது பண்ணார் சார். ஆனால் நீங்கள் வந்து சித்தாவில் தான் செய்கிற மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் அம்பியா அவங்க இருக்கும்போது வீடெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறாங்களா? நான்லாம் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன், படிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து பேசுகிற கான்வர்சேஷன் என்னென்னா, அவங்க ஏதோ க்ரீமை கலக்கிற மாதிரி கலக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
படத்தோட இன்ஜினியரான சாக்ஷி அர்வால் வந்து ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க, வேலை செய்யற மாதிரி தெரியலையா, ஒரே அமைச்சூரா இருக்கு. பட்டுப்புடவை கட்டிட்டு கண்டிப்பா இதுல அந்த அவங்க படியில உட்காந்து ஷாட் எடுத்திருப்பீங்களா, யோகி பாபுவும் தங்கத்துறையும் பேசுற ஷாட் யோகி பாபு. ஆமா ரொம்ப அமைச்சூரா இருக்கு. நீங்க சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க, சம்மந்தமே இல்லை. சிவில் ஒர்க்ல எந்த ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லையா? இல்ல சார், அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலவன கரண்டியில் எடுத்து ஏதோ வேலை செய்யணும் சார். ஆமா ஆமா, ஏதோ கிரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்காங்க, மேக்கப் பூசுற கிரீம் மாதிரி. இல்ல அவங்க வந்து எப்படின்னா ஒரு காமெடின்ற பேர்ல அவங்க வந்து வேலை இப்படி லூட்டி அடிக்கிறாங்க, இப்ப வேலை செய்யாம லூட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அந்த அந்த மாதிரி டைலாக்ஸ் எதுவும் வைக்கல சார். இல்ல சார், அவங்க மெயின் இன்ஜினியரே வராங்க உள்ள சீனுக்குள்ள. இல்ல அந்த டைலாக் முதல்ல இருக்குமே சார். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க, ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து யோகி பாபு உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த டைலாக் சொல்லிட்டு தான் அந்த உட்காருவாரு. இப்ப இவரே வந்து பாத்தீங்கன்னா எங்கடா போனா அப்படின்னு அந்த லேடிஸும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கேயா போனா இங்க எதுவும் விட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி ஓரியன்டட் தான் அந்த சீன் பண்ணாங்க சார். இப்ப நீங்க 2வது சீன்ல விஜய் சார் 2வது சீன்ல சொல்லிருப்பீங்க கடவுள் மாதிரின்ட்டு. விஜய் வந்து கடவுள் மாதிரி சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லி திரியுறாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க வேற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மத்தவங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க கடவுள் சொல்லிருக்கீங்க செகண்ட் சீன்ல. ஆமா ஆமா சார். சரிங்களா, எங்க கடவுள் நீங்க தான்ட்டு. ஆமா சார். சரிங்களா, இப்ப வந்து கடவுள் சொல்ற ஆளே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க சோஷியல் மீடியால. சோஷியல் அவரை கடவுள்னு சொல்றவங்கள கிண்டல் பண்றாங்க. சோ அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விஜய் ரசிகர் சொல்றீங்களா? ஆமா சார், அதான் கேக்குறேன். கடவுள்னு சொன்னா அவங்கவுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் பிடிக்குன்றதுனால இப்போ நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் சார். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களை ரொம்ப நாளமாக நான் வந்து நேசிக்கிறேன் பிடிக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேரக்டர் வந்து அதை மீறி வந்து என்னால் யோசிக்க தெரியாது. நீங்கள் வந்து தப்பானவர் இல்லை அந்த தகுதிக்கு இல்லாதவர் அப்படின்ற வந்து என்னால் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தன் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அவங்களோட தீவிர ரசிகனாக இருக்கேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட ஒரு ஆஃபரிங் இது மாதிரி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன எப்படியாவது இது பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒருவேளை யோகி பாபுன்னு சொல்லியிருக்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்க குரூப்பா போய் ஒரு வீடியோவாவது வாங்கி போடுவீங்களா? ட்விட்டரோ ஏதோ ஒன்று இந்த படத்தை. ஏன்னா சின்ன படம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. சரி, இது மூலமா யோகி பாபு பிடிச்சி நீங்க போடுங்களேன், உங்களுக்கு ஓடிடியா ஏதாவது கிடைக்கும் விற்கிறதுக்கு. அதான் சார், அதுக்கே வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன் இது மாதிரி நண்பர் வந்து இந்த ரோபோ சங்கர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சார், சாரி. இதில் வந்து எனக்கு 200% கோஆப்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கர் அண்ணன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவங்களே மெனக்கெட்டு சில இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக்குனது அவர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் இதனால அவங்கள தான் போய் பார்த்து அவங்கக்கிட்ட இது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ கூட வந்து மாஸ்டர் சொன்னாங்க, இது மாதிரி யோகி பாபு கூட ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணதார், அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரு இது மாதிரி பார்க்க வரணுண்ணே, இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரியா, அப்படியாப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு. சரி முடிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்ட்டு. படத்துக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுத்தாரா யோகி பாபு? படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா 100% இல்லைண்ணே. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 75% கொடுத்தாங்க. பட் 100% இல்லை. பட் எனக்கு அது கூட பெருசாக தெரியல. பட் என்னென்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வரலனா கூட எப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெட்யூலில் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணோம்னா இப்போ எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். அடுத்தது விஜய் வச்சு என்ன படம் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லைண்ணா, ஏன்னா விஜய் ரசிகராக கேட்குறேன். விஜய் ரசிகராக நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரேன். பட் விஜயோட நான் பரம ரசிகராக அதை வந்து என்னோட படத்தில் ஒரு பகுதியாவது இது பண்ணுன்றதுக்காக தானே அப்படி இது பண்ணுறேன். பக்கத்துலேயே விஜய் உட்காந்துருக்காரு. விஜய்க்கு மொத்த படம் டூப், விஜய்க்கு ஃபுல்லாக டூப் நடிச்சவர் அவர் தானே, ஃபைட் மாஸ்டர் தானே விஜய்க்கு பண்ணது பூரா. நன்றி. ஓகேண்ணா, ஓகேண்ணா.